குட் மார்னிங் ஃபாதர். என்ன மிஸ்டர் சூசியநாதன், உங்களை கோவில ரொம்ப நாளா பார்க்கலையே? பிசினஸ் எக்கச்சக்கம், வர்றதுக்கே டைம் இல்லை. ஆனா இப்ப பிசினஸ் ரொம்ப டல், அதனால கோவிலுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். ஆமா, குடும்பம் எல்லாம் எங்க? பிசினஸ் தான் டல்லே தவிர குடும்பத்துல ஒண்ணும் குறவில்லை. இதான் மூத்தமாவா நட்சத்திரம்னு பேரு, அவ இளையமாவா சிலுவை, நம்பிக்கை, அது பொக்கிஷம், இன்னும் வீட்டுல நிறைய இருக்காங்க. பரவாயில்லையே, உண்மையிலேயே உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் தான். என்ன ஆசீர்வாதம் தேவையா இருக்கு? எங்க அப்பா பேர் ஆசீர்வாதம் தான், அவர் ஆசீர்வாதம் குழந்தைங்க கியூ சிஸ்டத்துல நிக்குது. இதுங்களை படிக்க வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம். நீ என்னம்மா படிக்கிற? 5ஆம் கிளாஸ். நான் 4. ஐயோ, என் குழந்தைகிட்ட படிப்பை பத்தி கேட்காதீங்க, இருக்க குறையும். அது சினிமா புஸ்தகம் படிக்கிற குழந்தைங்க. என்ன மிஸ்டர் சூசியநாதன், படிப்புல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டாமா? நான் படிக்காமலே அறிவாளின்னு பேர் எடுத்தவன். உங்களை பத்தி நான் சொல்லல, பசங்களை பத்தி சொல்றேன். இதுங்களை படிக்க வைக்க யாருகிட்ட காசு இருக்கு? நீங்க ஒண்ணு ஏதோ எங்கேயோ தள்ளி விட போறோம், அவன் பார்த்து படிக்க வைக்கட்டுமே, செலவு அவன் தலையில விழட்டுமே, நமக்கு என்ன? செலவு பத்தியா பேசுறீங்க? உங்களுக்கு இல்லாத பணமா? அதோ 10 லட்சம் தான் பேர். இன்னைக்கு கையில 10 காசுல கடவுள் சோதிக்கிறான். என்ன நான் என்ன செய்வேன்? 10 காசை கொடுத்து நம்மள கன்வின்ஸ் பண்றான். யார்? அடைக்கலம்னு பேர். காது கொஞ்சம் கேட்கும். என்ன ஃபாதர், ஊமைக்கு காது கேட்குமா? என்ன ஃபாதர்? கேளுங்க. பாவம், 5 வயசா இருக்கும் போது மூளைக்காய்ச்சல் வந்து உள்நாக்கு எடுத்துக்கிட்டு பேச முடியாம போயிடுது. ஆனா இவங்க ஃபாதர் பெரிய மேஜர், நல்ல பணக்காரர், லட்சாதி பிரபு, தர்ம குணம் உள்ளவர். ஒரு காலத்துல இந்த தெருவே அவர் சொந்தமா இருந்தது. பாவம், இருந்த சுகத்தையும் சொத்தையும் ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுத்தார். புரியாத மனுஷன், தர்மம் செய்ய தெரியாம செஞ்சுட்டான் வைப்பேன். அதனாலதான் அவன் மவன் புது சூட்டு போட்டுக்கிட்டு திரியறான் போல் இருக்கு. இத பாருங்க, கஷ்டம்னு கேட்ட உடனே உங்க கையில 10 காசு வச்சிருக்கான் பாருங்க. அது பெருந்தன்மை தான். கோவில் வாசல் முன்னால கொடுத்துருக்கா, திருப்பி கொடுக்க கூடாது. காக்கா கூட்டம் மாதிரி கச்சிருக்கு. சாமியை பார்க்க வரீங்களா? ஐ சாப்பிட்டா தொண்டில சதம் வரையும். வாங்க இல்ல, ஒண்ணு வாழணும்னா ஒண்ணு சாகத்தானே வேணும். Hey Geeta, today is a birthday. Happy birthday to you, baby. Thank you. டார்லிங், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுங்க. சுமதி மறந்துடாது. குட் மார்னிங் சார். என்னவா கேஷியருங்க? வீட்டுக்கு போயிட்டார் சார். ஏன்? கேஷ் இல்லை, வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்ல சொன்னார் சார். என்ன? உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தாரு. யாரு? அதான் சார், முந்தானத்து வந்து கொஞ்சம் காரசாரமா பேசினாரு. அவரு ஏதோ வக்கீலு கிக்கீலு அப்படின்னு கூட பேசினார் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். எங்க எவ்வளவு தூரம்? ஒண்ணுமில்ல, சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஒரு போன் கால் பண்ணிக்கிட்டுமா? என்ன நம்பர்? ஐயோ, என்னமோ கேட்கிறேன். ஹலோ, சாரங்கபாணி இருக்கானா? சாரங்கபாணி இல்லையா? அது சாரங்கபாணி வீடே இல்லையா? ராங் நம்பரா? ராங் நம்பர்னா நீ ஏன் போன் எடுத்த? முட்டாள். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்கிறது? ரொம்ப நல்லா நடக்குது. ஆமா மிஸ்டர் ராகவன், நீங்க எப்ப இங்க வந்தாலும் ஏன் பிசினஸ் பத்தி இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களா? ஐயா, அதுல பாருங்க மிஸ்டர் சங்கர், எனக்கு இந்த ஊர்ல வேண்டப்பட்ட மனுஷா நிறைய பேர் இருக்கா. அவன் ஒத்தொத்தரையா போய் பார்த்து விசாரிச்சு எல்லாரும் நல்லபடியா இருக்காளான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இப்ப பாருங்க, இந்த வியாபாரம் எப்படி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டாலே ஊர் ஜனங்க நிலைமையை புரிஞ்சுட்ட மாதிரி தானே. அது போட்டோம். நான் இப்ப எதுக்காக இங்க வந்தேன்னா, நீங்க 2 தவணையா பிரீமியம் பணத்தையே கட்டலையா, அதை கட்டிவிட்டேன்னா நல்லது. சாரி, மறந்து போயிட்டேன். நான் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு. ஓ, இது ரொம்ப சௌரியமா போச்சு. அப்படியே பண்ணிட்டுங்க. நான் வரட்டுவேன். இந்த தொண்டை தண்ணி வறண்டு போறது, தாகத்துக்கு ஏதாவது கிடைக்குமா? ஓ எஸ், ஒன் ஸ்மால். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சிவ சிவா,
என்ன மாதிரி மனுஷனுக்கு இங்க வந்து ராக எடுக்கலாமோ? Good night. Thank you. என்ன கீதா, என்ன நடக்குது? வர வர எனக்கு கொஞ்சம் கூட மேரேஜ் தெரியல. கதவு தட்டாம குடும்பம்னு உள்ள வரதா? ஏன் உள்ள பூட்டாம குளிச்சேன்னு கேக்குறியா? என்ன எடுக்கிறோம்? ஏன் நிக்கிற? என்ன வேணும்? காரணம் இல்லாம நிக்க மாட்டியே, சும்மா சொல்லு. நீ கேட்ட ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? என்ன இதா? என்னது? அட கவுனா, சாரி பிளவுஸா? ஆமா, அது உனக்கு எதுக்கு? காதலிக்க கொடுக்கத்தானே? லவ்வா? குழந்தை மேல லவ்வா? குழந்தைக்கு எதுக்கு புடவை? பெரிய பொண்ணா? ஏய் அடைக்கலாம். உண்மையை சொல்லு, யார் அது? உண்மையை சொல்லு. இது தர. இதை எடுத்துட்டு போ, சரியா இருக்கான்னு பாரு, இல்லன்னா வேற தைச்சு கொடுக்குறேன். ஓகே, இந்தா. எனக்காக நீ எவ்வளவு சிரமப்படுற. அது சரி, இதெல்லாம் ஏது உனக்கு? யார் கொடுத்தாங்க? உங்க மதம் நினைக்கிறேன். குளிக்கிற இடம் அங்க இருக்கு. மேல இருக்கா? சரி.
அடைக்கலாம். நான்சென்ஸ். உங்களுக்கு வேற வேலை இல்ல? எப்ப பார்த்தாலும் அடைக்கலத்தை பத்தி தான். அப்படி என்ன அவன் பண்ணிட்டா? அவன் என்ன எங்களுக்கு ஒரு எதிரிங்களா? அவன் தான் எங்களை மதிக்கிறது இல்ல. நாங்க எந்த வேலை சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறான். அப்படி என்ன அவன் கேட்கல? கீதாம்மா அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. அந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு. அதனால இல்லையா, அவன் ஒரு கோமாளி, அதுலயும் ஊமை. அந்த இறக்கத்துல அம்மா இறக்கப்பட்டு அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க, சரிங்க. ஆனா அவனை இங்க அங்கெல்லாம் நடமாட வேற விடுறாங்க. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒண்ணும் ஆகலைங்க. பொதுவா ஊமை எல்லாம் ஒரு மாதிரி வெறி பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அதுலயும் அடைக்கலம் நடத்த இப்ப வர வர சரியில்லை. இப்ப சரியில்லைன்னா ஒரு பொண்ணு அழைச்சிக்கிட்டு வந்து அவன் அறையில வச்சிருக்கான். அடைக்கலமா? இதனையா புது பிரச்சனையா இருக்கு? சாப்பாடு துணிமணி எல்லாம் அவன் ஏற்பாடானுங்க. அப்படியா? பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தோணுதுங்க. ஆனா அவ முகத்துல ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல அந்த பொண்ணை வெளியே போச்சு. நாங்க அந்த பொண்ணுகிட்ட சொன்னோமுங்க, அடைக்கலம் சொன்னா நான் வெளியே போறேன் அப்படிங்குதுங்க. தவறு இந்த பையன்கிட்ட சொன்னா இவன் எங்களையே வெளியே போடாமா? உதவிக்குன்னா யாருக்கிட்டங்க வர்றது? தட்ஸ் ஆல். நீங்க போங்க, நான் கவனிச்சேன். எஸ் சார். யாரம்மா இங்க? இந்த பைத்தியக்காரன் சொன்னா நம்பி நீங்க வரலாமா? போனா போக மாட்டேங்கிறியா? சரி, வந்து அவன் கிட்ட நேரம் எங்கிட்ட எல்லாம் வந்திருக்கணும். உனக்கு என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் நான் செஞ்சிருப்பேன். எப்படியாத்தான் இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? ஏத்தான் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கத்தான். என்ன பேச சொல்ற? எதை பத்தி பேச சொல்ற? எந்த முகத்தை சாகர வரைக்கும் நான் பார்க்க கூடாது நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த முகத்தை பார்த்தா எப்படி பேச்சு வரும்? என் மேல அவ்வளவு வெறுப்பு வர நான் என்னத்தான் அப்படி தப்பு செஞ்சேன்? நீ என்ன தப்பு செஞ்ச? உனக்கு தாலி கட்டினேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அப்படி சொல்லாதீங்கத்தான். உங்க மீனாட்சிங்கிறத நினைச்சு பார்க்காம நீங்க தான் வந்துட்டீங்க. உங்களை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. இது வரைக்கும் கணவர் இருந்தும் வாழாவட்டியா வாழ்ந்துட்டேன். போதும், நான் பட்ட துன்பம் போதும். என்னைக்கு உன்னை தொட்டேனோ அன்னைக்கே எனக்கு பிடிச்சது தெரிஞ்சிடும். இப்ப நான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அது கடுக்க வந்துட்டியா? இது பாரு மீனாட்சி, உன்னோட வாதாடிக்கிட்டு இருக்க எனக்கு இப்ப நேரம் இல்லை. உடனே நடத்து விட்டு போயிடு. சொல்றீங்க என்ன எங்கத்தான் போக சொல்றீங்க? எங்கேயோ போ, எப்படியோ இரு. இவ்வளவு காலம் நான் இல்லாம நீ வாழல. வாழ்க்கையாது நீங்க இல்லாம வாழறதும் ஒரு வாழ்க்கையா? உன் வாழ்வுக்காக என்னுடைய உல்லாச வாழ்க்கை நான் இழக்கணுமா? மரியாதையா சொல்றேன், உடனே இங்க இருந்து போயிடு. கணவனுடைய காலடியை தவிர பெண்ணுக்கு வேற இடம் ஏது? உன்னை பத்தி தானே நீ பேசுற. எனக்காக என்ன சந்தோஷப்படுத்துவனால என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியமாவது செய்யும். அதுக்காக சொல்றேன், ஏதாவது குளம் குட்டை இருந்தா அதுல விழுந்து செத்துப்போம். ஒரு செல்வத்தையும் எனக்கு கொடுத்தது. என்னது? ஆமாத்தா, நமக்கு ஒரு மக இருக்கிற. அந்த மழல செல்வத்தை பார்க்கும் போது சாகணுங்கிற நினைப்பு வரல. வேற என்னென்னமோ ஆசைகள் எல்லாம் மனசுல வந்து வாழ வச்சிடுது. அவசியம் இல்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். உனக்கு எங்க இடம் இல்லைன்னா? ஐயோ, அந்த வார்த்தை பேசாதீங்கத்தா. உங்களுக்கு என்னோட வாழ பிடிக்கலன்னாலும் என்னை இங்க இருந்து போக மட்டும் சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு மூலையில நானும் குழந்தையும் முடங்கி கிடக்குறோம். வேண்டாம், நான் உங்க முன்னால வரல. ஆனா நீங்க இங்கேயே இன்னொரு பக்கத்துல இருக்கிறீங்கிற ஒரு நிம்மதியே மீனாட்சி, என் குணம் உனக்கு தெரியுமில்ல. நீ வந்திருக்கிற நோக்கம் எனக்கு இப்பத்தான் புரியுது. அந்தஸ்தோட வாழறைவன அவமானப்படுத்தலாம் வந்திருக்க. நடக்க உடனே நீ இந்த இடத்தை விட்டு போகல, ஆபத்து உனக்கு மட்டுமல்ல, உன்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்த அப்பாவை அடைக்கிற முடியும் பரிதாபமா இருக்கும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எந்த நம்பிக்கையில இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்தேனோ அதெல்லாம் நாசமாயிட்டு. யார பாக்குறதுக்காக என் உயிரை தாங்கிக்கிட்டு இருந்தேனோ அந்த தெய்வத்தை பார்த்துட்டேன். அவரும் என்ன பார்த்தார், என்ன வெறுத்து பேசிட்டார். முகத்திலேயே விழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு மேல என்ன வற்புறுத்தி கேட்காது. உண்மை தெரிஞ்சா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. நீ கடவுளுக்கு அடுத்தபடியா மதிக்கிற உன் முதலாளிதான் என் கடவுள். அளவுக்கு மீறி நான் உனக்கு உரிமை கொடுத்தேன். மத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அன்பு காட்டினேன். அவ்வளவு கெடுத்து நீ. அந்த நாடோடி கழுதை இங்கே கூட்டிட்டு வந்தேன். எங்க போவாங்களோ அவங்க இங்க இருக்க கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் கடந்து போன விஷயம். அந்த உறவெல்லாம் இப்ப கிடையாதா? இடியட். ஆண்டவன் போட்டு முடிச்சு 6 மாசத்துல போயிடுச்சுடா. இந்த நிமிஷமே அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பு. இல்ல நீ அவங்களோட போய் தர.
காரணமா கேட்கிறேன். எங்கடா போற? இங்கதான் இருப்பேன்னு சொல்றியா? அடைக்கலாம். நீ சின்ன வயசுல இருந்து இங்க இருந்திருக்கலாம். இந்த இடமா அப்பனும் சொந்தமா இருந்திருக்கலாம். அதெல்லாம் அந்த காலம். இப்ப அவங்களை வெளியே போக சொல்ல போறியா? என்ன பெரிய நாட்டாரு. அவங்க 2 பேரும் இங்க இருந்தா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. சொன்னபடி செய். என்ன சார், அவங்க பிறந்த நாள் எல்லாம் எனக்கு தடப்படலாம் கொண்டாடின மாதிரி இருக்கு. ஆமாமா, நான் இப்ப கொஞ்சம் ஒரிடா இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். இருப்பா, உனக்கு என்ன கவலை? பணத்தை கொடுத்து எனக்கு என்ன கவலை? நாளைக்கு வான்னு சாதாரணமா சொல்றிய, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா கத்தாத மேன். இப்ப தொந்தரவு பண்ணாம போ. ஏன் போகணும்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பணம் இல்ல, கொண்டாட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாட்ட வேறையா? இது என் சொந்த விஷயம். அடைச்ச பேசாதையா, உனக்கு பேச்சு வேறையா? மான ரோஷம் இருந்தா வாங்கின பணத்தை எண்ணி கீழே வை, இல்ல நான் நடக்கிறதே வேற. என்னையா பண்ணுவேன்? எது வேணாலும் பண்ணிக்க. இப்ப பணம் கிடையாது. Get out. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுச்சா? 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள பணம் வந்து சேரல, மான மரியாதை எல்லாம் பறந்துடும். நீ ஊர்ல தலையாட்ட முடியாது. வர்ற. என்னப்பா போடுன்னு போட்டு போறேன்? என்னையா நேரங்காலம் தெரியாம இப்போ வந்து பேசுறேன்? எனக்கா நேரங்காலம் தெரியல. இவனாவது கத்திட்டு போறான். என் பாத்தி அட்டாச்மெண்ட்டுக்கு வழி பண்ணிட்டான். கரெக்ட். என் கணக்கு செட்டில் பண்ணி தலையால அடிச்சுட்டேன். கேட்டியா? நாளை கோர்ட்ல பணம் கட்டலைன்னா சீல் வைக்க ஆள் வந்துடும். ஏதோ பழகின தோஷத்துக்கு முன்னாடி ஓடி வந்து சொல்றேன். இன்னும் ஒரு பொழுது. சும்மா சொல்லல சங்க, கோர்ட் ஆர்டர் இருக்கு. என்ன இது? ஆம்ஸ்ல இருந்து கிளாஸுக்கு வந்து இப்ப பாட்டிலா காலி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சினிமா எப்படி இருந்தது கீதா? அது ஏன் கேக்குறீங்க? கூப்பிட்டாலும் வரதில்ல. நான் சுமதியோட போனாலும் மொத்தம்னு வச்சுக்கிறீங்க. சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கீதா. பின்ன என்ன, சந்தோஷமா இருங்கன்னா சிரிக்க மாட்டீங்களா? சிரிப்பு எப்படி வரும்? என் கவலை எனக்கு எப்பவும் உள்ளதானே. என்னைக்கு இந்த வியாபாரத்துல ஈடுபட்டீங்களோ அன்னைக்கு பிடிச்சது இந்த கவலை. என்ன செய்யறது கீதா? நான் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கல. போட்ட திட்டம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால தான் அந்த நஷ்டமே வந்தது. திட்டம் போடுற நேரத்திலேயாவது நிதானத்தோட இருந்தா தானே. இந்த ஒரு தடவை சமாளிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன அசைக்கவே முடியாது. இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன், கேட்டீங்களா? அப்பா கிட்ட இருந்து நான் கொண்டு வந்த பணத்துல 50,000 காலி, நகையிலையும் பாதி காலி. அதனால என்ன கீதா? வியாபாரம் விருத்தியான போன பணத்தை சேர்க்க முடியாதா? வேற நகை நட்டு தான் செய்ய முடியாதா? ஓ, பணம் சேர்க்கலாம், நகை செய்யலாம், வியாபாரம் விருத்தியானா தானே. என்ன கேலி பண்ணாத கீதா. இப்ப மட்டும் பணம் இருந்தா பீரோ நிறைய பாட்டிலா வாங்கி எடுக்குவீங்க. இதோ பாரு கீதா, இன்னையில இருந்து பிசினஸ் 2 மடங்கு ஆக போகும்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு பாட்டிலா திறந்து குடிச்சிட்டு இருப்பீங்க. கீதா, என்னவா? குடிக்கிற பழக்கத்தை அடியோட விட்டுடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கு. அதுவும் இல்லைன்னா கவலையிலேயே சாக வேண்டியதுதான். கடனுக்கும் கவலைக்கும் காரணமே அதுதானே. காரணம் எதுவோ கவலையும் கடனும் வந்தாச்சு. இன்னும் அதை ஒழிக்கத்தானே வழி பண்ணணும். கரெக்ட். அத பண்ணுங்க முதல்ல. கடனை அடிச்சுட்டா கவலை போயிடும். கவலை போயிடுச்சுன்னா குடிக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இந்த வியாபாரமும் வேண்டாம் இல்லையா? அதுக்கு தானே கீதா பணம் வேணும்னு சொல்றேன். ஆமா, பணம் வேணும். என்ன செய்யுது? என்ன கீதா நீயே இப்படி கேக்குறிய? நீதான் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? ஓ, செய்யலாமே. இருந்தா செய்யலாம், இல்லன்னா இல்லையா? உங்ககிட்ட கேஷ் மட்டும் 10,000 ரூபாய்க்கு இருக்குமே. ஓ, இருக்குமே. இல்லன்னா நகை மட்டும் 50,000 ரூபாய்க்கு இல்ல? இருக்குமே. விளையாடாத கீதா. இந்த சமயத்துல கொடுத்து கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய. கொடுக்க மாட்டேன். கீதா, are you going to help me or not? நோ நோ நோ. எனக்கு உதவாத அந்த பணத்தை யாருக்காக வச்சிருக்கிற? உங்களுக்காகத்தான். எனக்காகத்தான். ஆனா கொடுக்க மாட்டேன். அப்படித்தானே? உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ என்கிட்ட இருக்கிற கடைசி ரூபாயை கூட உங்களுக்கு கொடுத்துருவேன். நிலைமை புரியாம பேசுறே கீதா. அப்புறம் நான் எங்கேயாவது ஓடி போட வேண்டியதுதான். நீங்களும் போக போறீங்களா? நீ எங்க போற? அப்பா வீட்டுக்கு. காரணம்? உங்களுக்காகத்தான். அதுவும் எனக்காகத்தானா? தத்துவம் பேச்சோட இருந்தா போதாது, வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும் ராஜா. என்ன சொல்ற? ஒண்ணு வாழணும்னா ஒண்ணு அழியணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க.
ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா இன்னொருத்தர் கஷ்டப்படத்தானே வேணும். உங்களை பிரியறதுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? ஏன் பிரியணும்? யார வாழ வைக்க நீ என்ன விட்டு போகணும்? நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பா வீட்டுல நான் இருக்கும்போது எனக்கு நீங்க என்னென்ன வார்த்தை கொடுத்தீங்க, அதையெல்லாம் நம்பி அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்தேன். ஏன் தெரியுமா? உங்க மேல அளவு கடந்த அன்பு, நம்பிக்கை. இப்போ யார் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னது? அந்த அன்பினால்தான் நீங்க கேட்ட போதெல்லாம் நான் பணத்தை வாரி வாரி கொடுத்து உங்களை கெடுத்தேன். ஆமா, நான் தான் உங்களை கெடுத்துட்டேன். இனிமே அப்படி இல்லை. நான் போறேன். நீங்க முறையோட வாழணும்னா நான் போகத்தான் வேணும். இல்ல கீதா, நீ போக கூடாது. இத பாருங்க, உங்க கீதா பிடிவாதக்காரின்னு உங்களுக்கு தெரியாது. நான் போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஆசை. உலகத்துல இருக்கிற இன்பம் அத்தனையும் ஒரே நாள் அனுபவிச்சிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீ போறதுன்னே முடிவு பண்ணிட்டியா கீதா? அந்த முடிவை தவிர வேற எந்த நல்ல முடிவும் எனக்கு தெரியல. உங்க கடமையை உணரணும்னா என் கடமை நான் இங்கிருந்து போறதுதான். வேண்டாம் கீதா. பொறுப்பை மறந்து வாழ்ந்தீங்க இதுவரை. பொறுப்பை உணர்ந்து வாழணும் நீங்க. அதுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். நான் இருந்தா உங்களால் அது முடியாது. நீ நினைக்கிறது தவறு. என்ன பேச விடுங்க. நான் எப்ப பேச போறேன்? ஒண்ணு சொல்றேன், உங்க பார்வையிலிருந்து தான் நான் விலகிறேன். நேர்மையான வாழ்க்கைக்காக எதுவும் தேவைன்னா உங்களுக்காக அதை செய்ய நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். கீதா, இன்னைக்கு உன் மனசு சரியில்லை. அப்பா வீட்டுக்கு அவங்க சேர்ந்திருக்கணும். நான் போறேன். ஐயோ, கீதாமா
மாதவா மாதவா ஐயோ கொலை பண்ணிட்டானே இந்த ஊமையை கீழாமா கொலை பண்ணிட்டான் கீழாமா கொலை பண்ணிட்டான் நம்ம கீழாமா கொலை பண்ணிட்டான்டா ஐயா அப்பவே சொன்ன கேட்டீங்களா நீங்க கேட்டீங்களா இந்த ஊமை பையன் நம்ம கீழாமாவை கொலை பண்ணிட்டான் யா கொலை பண்ணிட்டான் என்ன எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. எந்த பிசினஸ்? நம்ம பிசினஸ் தான். டல்லாலாம் பிரைட்டாவா இருக்கும். நம்ம பிசினஸ். நீங்களாம் கூட்டாளிங்க பாருங்க, துக்கம் விசாரிக்க வந்திருக்கீங்க. எல்லாம் என்ன செய்யலாம் கலந்து பேச வந்திருக்கீங்களா? கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? போனஸ் கேட்கணுங்கிற முடிவு தானே? இல்லைங்க, வேலையை விட்டு விலகலான்னு. ஓ, ராஜினாமா பண்றீங்களா? செய்ய வேண்டியதுதான். நீங்களாம் வேலைக்கு வரும்போது இருந்த நிலைமை நினைச்சு பார்த்தீங்களா? அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில வந்தீங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? மாசம் மாசம் எண்ணி வாங்குறீங்களே, அப்ப இந்த எண்ணம் வந்துச்சா? அதெல்லாம் இல்லைங்க, கஷ்டமா இருக்கிறதுனாலதான் இப்படி செய்தோம். அதுக்காக நீங்களா அப்படி திடீர்னு போயிட்டு அந்த பார் என்ன ஆகுது, அதை நம்பி இருக்கிறவங்களா என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் பொருங்க எல்லாம் சரியா போயிடும். 3 மாசமா சம்பளமே வரலீங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன்ப்பா. உங்களுக்கு தானே கஷ்டம் மொத்தமா கொடுக்கறதா? ஏன்பா வேதனைப்படுத்துறீங்க? வேதனைப்படுத்த கூடாதுன்னு தான் வேலையை விட்டே நிக்கிறவங்க. அந்த ஊமையனை வேற புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் வேற ஏதாவது கக்கு புக்குன்னு உளருவான். ஆமாங்க, அவன் பாட்டிக்கு என்ன கைய காமிச்சு விட்டான்னா எங்கேது என்னங்க ஆவறது? அது மட்டும் இல்லைங்க, கொலை நடந்த இடத்துல இருக்கிறதுனால மனசுக்கு ஒத்து வரலீங்க. ராத்திரில மாடி மேல யாரோ நடமாடுற மாதிரிலாம் தெரியுதுங்க. கீதாமா வந்து அடைக்கலாம்னு கூப்பிடுற மாதிரி வேற இருக்குதுங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல இங்க மனுஷன் இருக்க மாட்டாங்க. அவன் வேற கக்கு புக்குன்னு ஏதாவது உளறி வைக்க போறான். மாடி மேல யாரோ நடமாடுற மாதிரி சத்தம் வேற கேக்குது. கீதாமா வந்து அடைக்கலாம்னு கூப்பிடுற மாதிரிலாம் இருக்குதுங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல இங்க இருக்கிறதுனால பயமா இருக்குங்க. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கே புறப்படலாம்னு நினைக்கிறேன். கொச்சினுக்கா? ஆமா, வியாபாரத்துக்கான ஏற்பாடு செய்யத்தானே? ஏற்பாடு அதுதான் முக்கியமானது. ஒரு தடவை தவறுன்னு அடுக்கடுக்கா எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது. அதனால தான் ரொம்ப யோசிச்சு இறங்க வேண்டியிருக்கு. அது நீ புது வியாபாரம். ஆமா, முதல் வேண்டாம் இருக்கு மீனாட்சி. கடன் அடைச்சது போக கொஞ்சம் நகையும் இருக்கு. எப்படியோ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யுங்க. புத்திமதி சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். கடவுள் நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அது நல்ல முறையில பயன்படுத்திக்கும். உண்மைதான் மீனாட்சி. கடந்த காலத்தை நான் நல்லா வளர்ந்துட்டேன். இனிமே ஜாக்கிரதையாவே இருப்பேன். ஆமா, என்ன தொழில்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்? இல்ல, நல்லது நினைச்சு நல்லது செய்தா கடவுள் நமக்கு நல்லதுதான் கொடுப்பார். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவோ தத்துவங்களை உணர்ந்திருந்தாலும், ஒரு நல்ல மனைவியோட புத்திமதி அவசியம் தான். பாத்தீங்களா, முதல்லயே சொன்னேன். நான் ஒண்ணும் உங்களுக்கு புத்திமதி சொல்லல. மீனாட்சி, இந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி சரி, பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்ய. மிஸ்டர் சங்கருடைய மனைவி நான் தான். இத பாருங்க. என்ன இது? என்ன நடந்தது சொல்லுங்க. மோட்டார் போட்ல கொச்சினுக்கு போனாராம். ஆமா, வழியில படகு வெடிச்சு அந்த விபத்துல இறந்துட்டார்.
படகு நொறுங்கினதுல அதுல இருந்து 5 பேருமே இறந்துட்டாங்க. இந்த மோதிரம், டைரி, உடைகள் இவைகளை வச்சுதான் இறந்ததுல சங்கர் ஒருத்தர்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் சௌக்கியமா? மன்னிச்சுக்கோங்க, அசம்பாவிதமா கேட்டுவிட்டேன். என்ன போங்க, வேண்டப்பட்ட மனுஷால பார்த்தா வாயார சௌக்கியமான கூட கேட்க முடியறது இல்ல. நீங்க என்ன விஷயமா இப்போ? ஒண்ணும் இல்லைன்னா இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம். ஏதோ நடந்துடுத்து, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பகவான் இஷ்டம் ஆயிடுச்சுட்டேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆனா அவ வச்சுட்டு போனது நிறைய இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவளுடைய இன்சூரன்ஸ் பணம் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்க தான் பாத்திப்பட்டவ. ஆனா இங்க கீதா நீ யாரோ? அது ஒரு பெரிய கதைங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? என்ன இப்போ நீங்க கிளைம்ஸ் போட வேண்டியிருக்கு, அதுக்காக பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்க கையெழுத்து வேண்டியிருக்கு. புரியலையே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஆத்துக்காரர் இருந்தாரோ இல்லையோ, அவர் இன்சூர் பண்ணி வச்சிருந்தார். நான் செத்து போயிட்டா அவர் போயிட்டா பணம் எல்லாம் உங்களுக்கு தான் வரணும்னு எழுதி வச்சிருந்தார். அந்த தொகை இப்போ உங்களுக்கு சேர வேண்டியிருக்கு. அவரே என்னை விட்டு போன பிறகு எவ்வளவு பணம் வந்தா எனக்கு என்ன? என்ன அப்படி சொல்லிட்டேன்? கையில பணம் இல்லாதவளுக்கு தான் பணம் எதுக்குன்னு தோணும். பணம் இருக்கிறவளை கேட்டு பாருங்க, ஐயோ இது போறலையேன்னு தான் சொல்லுவேன். என்னையே கேட்டு பாருங்களேன், பணம் இல்லாம இந்த லோகத்துல ஒரு காரியம் நடக்குமா? ஆனா அவ காரியத்தெல்லாம் நடத்திட்டாளா? நடத்திருப்பாள். எதுக்கு சொல்ல வரேன்? 5 10 5 லட்சம்னா இந்த 5 லட்சம் வந்து மட்டும் நான் இழந்த நிம்மதியை திருப்பி கொடுக்க முடியும்? நிம்மதி யாருக்கு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். எங்க ஆத்துல எனக்கு என்ன நிம்மதியா இருக்கு? இது பாருங்க, நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு யாருக்கு தெரியும்னா, டு டெல் யூ தி ட்ரூத், என் தம்பி மை ஓன் பிரதர் இன்சூர் பண்ணிக்கூடான்னு தலையில அடிச்சுட்டேன். கேட்டானோ அசத்து ஒரு நாள் பொக்குன்னு வாயை பிளந்து கொடுத்து கப்புன்னு மாற பிடிச்சுண்டு 6 மாசத்துக்குலாம் அவன் பொண்டாட்டியும் மண்டையை போட்டு விட்டா. இப்ப 4 பசங்களும் நடுத்தருவில் நிக்கிறதுகள் எல்லாமே எங்க ஆத்துல வந்து பெரிய பேன்றதுகள். இவ சேர்த்துப்படும் துரத்தர நான் துரத்த முடியுமா? பாருங்க, இங்க பாருங்க, 5 லட்சம் வச்சுட்டு தானே போயிருக்கார். அவர் இறந்து போன ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உங்க சந்தோஷத்தை விடுங்கன்னா, குழந்தைய பத்தி நினைச்சு பார்த்தேடா. ராஜபோகத்துல வளர வேண்டிய குழந்தை, அதுக்கு நாம ஒரு குறை வைக்கலாமோ? சொல்றது கேளுங்க, பேசாம குழந்தைய நினைச்சுன்னு கையெழுத்த போடுங்க. அடைக்கலத்தை நீங்க போய் பாத்தீங்களா? இதோ பார்த்துக்கிட்டே இருக்கேனம்மா. அவன் தன் கைப்பட வச்ச பூச்செடி. உனக்கு தெரியுமாமா, இந்த பூவை யாரையும் பறிக்க விட மாட்டான். ஒரே ஒரு தடவை யாருக்கோ பிறந்தனான்னு சொல்லி ஒரே ஒரு பூவை பறிச்சு. அவன் நேசிச்சதெல்லாம் முதல்ல கடவுளை, அதுக்கப்புறம் குழந்தைகளை, அப்புறம் இந்த பூச்செடி தான். பாவம், இப்ப அவனால அந்த குழந்தைகளையோ இல்ல அந்த பூச்செடியோ பார்க்க முடியாது. ஆனா கடவுளை அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. எங்களை பத்தி அடைக்கலம் கேட்கலையா? நான் போகும்போதெல்லாம் குழந்தையதான் விசாரிப்பான். ஒரு வகையில் அவனும் குழந்தைதான்மா. குற்றம் செய்யாமல் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோரிடம் அடிப்படுது. ஆனா வாய் திறந்து தான் குற்றம் செய்யலன்னு சொல்ல முடியும். இவனும் அவ்வளவுதான். நீங்க பார்த்தா நானும் குழந்தைய ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. வரேன். அம்மா, என்ன விட்டுட்டு எங்க போன? அடைக்கலமா, என் கூட பேச மாட்டேன்றா. எங்கம்மா? மேல இருக்கான், வா. எங்கம்மா? இதோ இது கடியில பிடிச்சிருக்கான். அடைக்கலமா? ஆமா, இவன் தான் என் கூட பேச மாட்டேன்றான்.
Domino Sobiscum et cum spiritu tuo. Benedictio Dei Omnipotenti, Patris et Filii et Spiritus Sanctus. எதுக்கா கோயிலுக்கு வந்தீங்க? என்னமோ வந்தேன். உங்க பேரு மீனாட்சின்னு சொன்னீங்க. எப்படி எங்க சர்ச்சுக்கு? ஏன் டாக்டர் வரக்கூடாதா? ஓ நோ நோ. இவதான் டாக்டர் காரணம். யாரு? குழந்தையா? ஆமா, அவ அடிக்கடி கோவிலுக்கு போவா. அந்த பழக்கத்துல அதுவும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சா, பிடிவாதமா போய்தான் ஆகணும்னு சொன்னான். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் காலையில வந்து பாக்குறேன். வேண்டாம்டா, இங்க உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர், பரவாயில்ல டாக்டர். கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துங்க, காலையில எல்லாம் சரியா போயிடும். எதுக்கும் நீ வேண்டாம். வாங்களேன், வழியில் உங்களை விட்டுடுறேன். என்னம்மா? என் ஹேண்ட்பேக் கோவிலையே விட்டுட்டேன். கோயில்ல தானே, அது அங்கேயே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்ல டாக்டர், அதுல நிறைய பணம் இருக்கு. இருக்கட்டுமே, ஒண்ணாகாது. ஆனா சொந்தக்காரங்கிட்ட தான் ஹேண்ட்பேக் கொடுப்பாங்க. வாங்க, 2 ரூபாய் எடுத்து வந்துடலாம். டாக்டர், கொஞ்சம் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி டாக்டர், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய கடமை தானே செய்தேன். குட் நைட். டாக்டர், இப்பதானே நாம இங்க இருந்து போனோம். ஆஹா. அப்ப அந்த ரூம்ல லைட் இல்ல, இப்ப எப்படி வளைக்கிறது? ஆமா, அதுக்குள்ள யார் வந்திருக்க முடியும்? யாராவது உள்ள இருப்பாங்களா? அது எப்படி முடியும்? நான் தான் கதை பூட்டி வச்சிருந்தேன். ஹலோ, போலீஸ். I am Dr. Manuvel. I am Ratnavel. Sundarvel. Please. போன் எங்க இருக்கு? இதுதான் சார் போன். ஐ சி. ஹலோ, ரத்னவேல் ஸ்பீக்கிங். நம்பர் 27 கொடு. எஸ், தேங்க்யூ. வாங்க. இந்த போட்டோட ஓகே.
சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல, மர்மமா இருக்குது. சரி, மர்மமா இருக்கு. நீங்க கோயில்ல இருந்து அந்த அம்மா அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது விவரமா சொல்லுங்க. அடாடாடாடா, சும்மா போட்டு குழப்பறீங்களே. ஆமா, குழப்பாதீங்க மிஸ்டர், உங்களை சொல்றேன், குழப்பாதீங்க. என்ன டாக்டர் எல்லாம் புட்டு வச்சு விட்டாரு, மறுபடியும் என்ன அவரை போய் கேட்கறீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வீட்டுக்கு போனீங்க, அப்புறம்? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா கோயில்லையே தன் கைப்பையை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு தெரிய வந்தது. நீங்களும் அந்த அம்மா போய் பைய எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்புறம் பையோட திரும்பி வந்த போது ரூம்ல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. கோயிலுக்கு போகும்போது விளக்கு இல்ல, திரும்பி வரும்போது விளக்கு எரிஞ்சது. ஒருவேளை மெயின் ஆஃப் ஆகிருக்குமோ? விளக்கு எரிஞ்சதா சொல்றாரே சார். அப்ப ஆஃப் ஆனது எந்த மெயின்? நிறைய மெயின் இருக்கு போல இருக்கு. இன்ஸ்பெக்டர், விஷயத்துக்கு வாங்க. உள்ள நாற்காலியில சங்கர் அந்த நிலைமை பார்த்த உடனே அந்த அம்மா அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. புருஷனை பார்த்து இல்ல, புருஷன் இறந்து கிடந்த நிலைமை பார்த்து. அதானே. அப்புறம் அப்புறம் என்ன, உங்களுக்கு நான் போன் பண்ணேன். குழப்பமே அங்கதான் சார் ஆரம்பம். எங்க? பூட்டி இருந்த அறைக்குள்ள பிரேதம் கிடந்ததே அங்க. யாருடைய பிரேதம்? மீனாட்சியோட புருஷன் சங்கரோட பிரேதம். ஐயா, அவன் தான் ஏற்கனவே படகு விபத்துல செத்து போயிட்டானே. நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்குது. கரெக்ட். ஆமோதிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் 2 முறையா சாவான்? இந்த கேஸ்ல அவன் 2 தடவை செத்துருக்கான் சார். எப்படி செத்தான்? 1 படகு விபத்து, 2வது கொலை. இன்ஸ்பெக்டர், கொலை என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? டெஃபினட்டா. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல இருந்து தற்கொலை இல்லைன்னு ருஜுவாயிடுச்சு. அதுவும் ஷார்ட் ரேஞ்சில இருந்து யாரோ சுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, சங்கர் இறந்து 8 மணி நேரமாவது இருக்கும்னு ரிப்போர்ட் சொல்லுது. உலகாரம் வந்ததுக்கு அறிகுறியே கிடையாது. வந்திருக்கானே. கொலை செய்ய வேண்டிய காரணமும் என்னன்னு புரியல. செஞ்சிருக்கானே. வீடோ சாத்தி இருக்குது, வெளியே போறதுக்கு வேற வழியும் இல்ல. போயிருக்கானே. பிரேதம் பாக்கெட்ல சாவி வேற போட்டுட்டு போயிருக்கான். இன்ஸ்பெக்டர், அது எப்படி முடியும்? கதவை வெளியே பூட்டிட்டு அவன் எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? முடியாது, நிச்சயமா முடியாது. ஆனா பிரேத பாக்கெட்ல சாவியை போட்டுட்டு வெளியில வந்திருக்கலாம் இல்லையா? வெளியில போய் எந்த சாவியை வச்சு சார் அதை பூட்டி இருக்க முடியும்? சாவி இல்லாம அந்த பூட்டை பூட்டவே முடியாது. ஒருவேளை மாற்றுச்சாவி இருந்திருக்குமா? அதுவும் இல்லையே. இத மாதிரி பூட்டுக்கு 2 சாவி தான் உள்ளது. ஒண்ணு பார்ட்டிக்கிட்ட இருக்கு, ஒண்ணு கம்பெனியில இருக்கு. கம்பெனில விசாரிச்சீங்களா? விடுவாமா? டூப்ளிகேட் அந்த கம்பெனில பத்திரமா இருக்கு. உலகாரம் வெளியே போனது ரொம்ப மர்மமா இருக்குது. அதை விட அவன் சட்டப்பையில சாவி இருந்தது ரொம்ப மர்மத்திலயும் மர்மமா இருக்கு. ஒரே கன்ஃபியூஸ். டாக்டர், ஃபர்ஸ்ட்ல நீங்க தான் பிரேயத்தை பார்த்திருக்கிறீங்க. ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரிஞ்ச வரையில நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே சார். மன்னிச்சிடுங்க, உங்க விசாரணை கொஞ்சம் முடிச்சிட்டீங்களா? போற போக்க பார்த்தா முடியாத போல இருக்க. பொழுது விடிஞ்சா எங்களுக்கு பண்டிகை, கிறிஸ்துமஸ். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காலையில இருந்து அவருக்கு ரெஸ்டே கிடையாது. உங்களுக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்லைன்னு டாக்டர் சொன்னார். அதனால நாங்களே இங்க வந்துட்டோம். சில கேள்விகளுக்கு பதில் சொன்னா நல்லது. உட்காருங்க. பரவாயில்ல. என்ன கேட்க போறீங்க? நீங்க மாதா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க. அப்போ உங்க வீட்டுல ஏதாவது களவு போயிருந்ததா? இல்ல. வேற யாராவது இங்க வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் உண்டா? இல்ல. அந்த ஊமை அடைக்கலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்கதானே தங்கி இருக்கிறான்? இல்ல. வேற எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அவங்க வரலையா? இல்ல. அப்போ நீங்க அவனை பார்க்கல? இல்ல. கோட் யாருடைய தெரியுமா? தெரியாது. இந்த கோட்டை உங்க வீட்டு மாடிப்படிக்கு கீழே எடுக்கணும்.